ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரவணாஸ் வேஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, சேலமில் இருக்கிற 5K காரில் நம்ம காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ரப்பிங் பாலிஷ் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேலம் வீல்ஸ் கேரில் நம்ம காருக்கு யோகோஹாமா டயர் சேஞ்ச் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் தீபக். இங்கே சேலம் பிரான்ச் 5K கார் கேரில் பிரான்ச் ஹெட்டாக இருக்கேன். இங்கே பார்த்தோம்னா நம்ம காருக்கான அக்சசரிஸ் எல்லாம் வாஷு பாலிஷிங் ஃபஸ்ட்டாக எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்னா, வாஷ் பண்ணுறதுனால நம்ம காரோட லுக் அப்படியே மெயின்டைன் ஆகும். காரோட அந்த வியூ பார்க்குறதுக்கான அந்த இது நல்லாயிருக்கும். பாலிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். ரப்பிங் பாலிஷ், டெஃப்லான் கோட்டிங். ரப்பிங் பாலிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லேயர் பண்ணிகிட்ருக்கோம். அது வண்டியோட கண்டிஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். வண்டி எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெஃப்லான் கோட்டிங் நம்ம 5 லேயர் போடும்போது 1 இயர் வாரண்டியோடு பண்ணுறோம். அப்போ வண்டிக்கு பிராண்ட் நியூவாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஷோரூம் கண்டிஷன்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஓசோன் தெரப்பி நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் இருக்க வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறது. இந்த கோவிட் டைமில் அது மோஸ்ட்லி எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்ஓ வாட்டர் தான். ஏன்னா சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணால் கிளாஸில் பெரிய இம்பேக்ட் ஆகிடும். அது உங்களுக்கு நைட் ட்ராவலில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்ஓ வாட்டர் தான். டெமோ மாதிரி போட போகிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் மாதிரி, ஒரு பாலிஷ் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே அந்த ஒரு டோர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மெஷின் மாதிரி இருக்குது. அந்த மெஷினில் வச்சு அப்படியே கிரைண்ட் பண்ணுறாங்க. எகைன் அது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக, பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்படி தான் அவங்க வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் போடுறாங்க. இப்படி தான் ஹோல் வெஹிக்கிளுமே உங்களுக்கு பாலிஷ் போடுறாங்க.
ரப்பிங் பாலிஷ் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வந்து வண்டியை வந்து ஃபுல்லாக அப்படியே துடைக்கிறாங்க. சின்ன ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து வண்டியை வந்து துடைச்சி எடுக்கிறாங்க. அவங்க துடைக்க பாருங்கள், வண்டி பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ரப்பிங் பாலிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 2 லேயர் வந்து நம்ம வண்டியில் போட்டிருக்காங்க. வண்டி ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து எப்படியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக வந்து பாலிஷ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக எகைன் வந்து காருக்கு வந்து பாலிஷ் போட்டேன் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து நான் வந்து ரெக்கவரி பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன்.